அன்படி எதிர்பார்ப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்று நாம மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு ஹைலைட்டான ஒரு விஐபி தொகுதியை பார்க்க போறோம். எடப்பாடி பேரை சொல்லும் போதே எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற எம்எல்ஏவும் முன்னாள் முதல்வரும் நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டு போறாங்க. ஸோ இங்க வந்து ஒரு கியூரியஸான ஒரு விஷயத்த சொல்லணும்னா 2016 நடந்த எலெக்ஷன்ல வந்து கருத்து கணிப்பு நிறைய பேர் சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி இங்க தோற்று விடுவார் அப்படின்னு கருத்து கணிப்பு நிறைய சொன்னாங்க. பட் அவர் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் சிஎம் ஆனாரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் நம்மள ஆட்சி செய்து இப்போ முதல்வர் வேட்பாளராக களமிறக்கிறார்கள். சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வருவாரா இல்லையோ, இங்கே எம்எல்ஏவாக வருவாரா இல்லையா அப்படின்ற கேள்வியை நோக்கி நாம் நகர்கிறோம். வணக்கம் பார்த்த சார், உங்களுடைய அனாலிசிஸ் நம்பர் என்ன சொல்லுது? எவ்வளவு பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி இந்த தொகுதியில? எடப்பாடி அவர்கள் மாபெரும் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இன்னைக்கு கண்டிப்பா நாட்கள் ஆக ஆக அந்த மொமெண்டம் அங்க கூடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அவரை வந்து இன்னைக்கு மக்கள் எடப்பாடியை பார்த்த வரைக்கும் 2016 அவர் வந்து அவர் முன்னணி கேம்பெயினர் கிடையாது. அன்னைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அவர் கேம்பெயின்ல பேசுற விதங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ நல்ல பேச்சாளரா அவரு அப்படிங்கிறது. ரொம்ப யதார்த்தமா, அதாவது எதுகமோனையா இலக்கண நடையா அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு பேச தெரியல. ஆனா பேசவும் மாட்டார் அவரு. ஆனா அவர் பேசுறது வந்து மக்கள் கிட்ட ரொம்ப யதார்த்தமா கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் எல்லாரோடைய ஃபீட்பேக்கா இருக்கு. என் உச்சத்தை விட்டு வந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டேன், அந்த மாதிரி டயலாக் எல்லாம் இல்லாம அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து இங்கதான் அவரோட கேம்பெயின் ஸ்டைல பார்க்கணும். ஒரு தொகுதியில போகும்போதோ இல்ல ஒரு மண்டலத்துக்கு போகும்போதோ நான் என்ன திட்டம் இங்க ஆரம்பிச்சு வச்சேன் இல்ல கொண்டு வர இருந்தேன், அதனால என்ன பயன் அடைந்திருக்கும், இந்த 5 வருஷத்துல ஆட்சி மாற்றத்தினால என்ன இழப்புதுங்கும் போது அங்க வந்து மக்களோட ஒரு டைரக்ட் கனெக்ட் இருக்கு. இப்ப வந்து பாஜக உள்ள வந்துரும், டெல்லி வர்சஸ் பாஜக இப்படிலாம் பேசினா இந்த கடைசி நேரத்துல யாரும் அதை பார்க்கவே மாட்டாங்க சார். கடைசி நேரத்துல இன்னைக்கு எனக்கு என்ன பெனிஃபிட், இந்த ஓட்டு நான் இப்ப போடுறேன் உங்களுக்கு, நாளைக்கு எனக்கு என்ன திட்டம் வரும் அப்படிங்கும்போது டைரக்டா டெஃபினெட்லி அங்க வந்து எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து திரு அண்ணாமலை கூட அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம எடப்பாடி மாதிரி ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதியை பத்தி கமெண்ட் அடிக்கும் போது நம்முடைய டெப்டி சிஎம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது அண்ணாமலை அவர்களோட ஸ்டேட்மெண்ட். ஆமா, அதாவது அவரு வந்து குழந்தையா இருக்கும் போதே எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை நாங்க சொல்ல விரும்பல. ஏன்னா அது அண்ணாமலை அவர்கள் சொன்னதாகவே இருக்கட்டும். ஏன்னா அந்த வயசுல இருந்து அவர் வந்து இங்க எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு கிளை செயலாளர்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால இங்க வந்து ஒரு கேள்வியே இல்லை, எடப்பாடி அவர்கள் 93,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிப்பாராங்கிறது தான் ஒரே கொஸ்டின். ஆனா உறுதியா இந்த வாக்கு வித்தியாசம் வந்து இதுவும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காம திமுகவை நேரடியாக களம் இறங்குகிறது. எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைவரும் டெபாசிட் இழக்க வாய்ப்பு இருக்குதா, இல்ல திமுக கரை சேருமா? அநேகமா. ஆனா திமுக வந்து டெபாசிட் இழக்குமான்லாம் நான் சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப அதீதமான வார்த்தையா இருக்கும். திமுக கண்டிப்பா டெபாசிட் வாங்கும். மற்றவர்கள் யாரும் வாங்குறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வாய்ப்பு இல்லைன்னு தான் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல அநேகமா 3வது கட்சி டெபாசிட் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரேர். அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10, 15, 20 தொகுதியில கூட அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. திமுக கண்டிப்பா ஒரு நல்ல, அவங்க எப்போதும் வாங்குற வாக்குகள் அளவுக்கு வாங்குவாங்க கண்டிப்பா. மிக நன்றி சார். நேர்களே, எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் யாருக்கு அப்படின்ற கேள்வி கூட எங்கள்ல ஒரு பெரிய டஃப் காம்படிஷனே இல்லாம ஸ்மூத்தா நம்பர் ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாஸ்ட் டைம் 93,000+ ஓட்ஸ் டிஃபரன்ஸ் வந்து ஜெயிச்சாரு. இந்த முறை அந்த 93,000+ ஓட்ஸா இல்ல அது 6 டிஜிட் டச் பண்ண வாய்ப்பு இருக்கா, இன்னொரு 6,000 வாக்குகள் எக்ஸ்ட்ரா வாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நடக்குது. ஸோ ஓவிங் டு த ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக ஃபேவராக எலெக்ஷன் நடக்கும் பட்சத்தில் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கே ஒரு தனி மவுசு கூடும் பட்சத்தில் அந்த 6,000 வாக்குகளும் வரலாம். 1,00,000க்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. திமுக டெபாசிட் வாங்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோட அவுட்புட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடப்பாடி ஜெயிப்பாரா இல்லையான்றதை விட டைட்டில் வந்து திமுக டெபாசிட் எழுமா இல்லையா அப்படின்றதுக்கான அனாலிசிஸாக இந்த வீடியோ நம்ம வைத்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி சார். எடப்பாடி தொகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
எம்எல்ஏ மட்டும் இல்ல சிஎம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னொரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கிறோம், அந்த அனாலிசிஸும் நீங்க டெஃபினட்டா பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமி அதிமுகக்கு நாம் இந்த தொகுதியை ஒதுக்குகிறோம். மிக நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.